உறவுகளுக்கு வணக்கம். கனடாவினுடைய டொரண்டோ மாநிலத்தில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு முக்கியமான கலந்துரையாடலை முன்வைத்திருந்தார். எல்லாருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க கனடாவுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டு அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இரவு கனடாவினுடைய டொரண்டோ மாநிலத்தில் முதலாவது தன்னுடைய பிரச்சார கூட்டத்தை வைத்திருந்தார். அதில் பல சிங்கள மக்கள் அதுபோல புலம்பெயர் தமிழர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆச்சரியம் என்ன, இவ்வளவு சிங்கள மக்கள் கனடாவில் வசிக்கிறார்கள் என்று நேற்றைய தினம் அந்த இடத்தில் கூடியிருந்த நண்பர்கள் தெரிவிச்சிருந்தார்கள் எங்களுக்கு. அதில் என்னென்னா, இனப்பிரச்சனை தொடர்பாகவும் எங்களுடைய 30 வருட கால யுத்தம் தொடர்பாகவும் விடுதலை புலிகளுடைய மீளுருவாக்கம் தொடர்பாகவும் அனுரகுமார திசாநாயக்க பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதனால தான் இந்த காணொலியை நான் தமிழாக்கம் செய்து உங்களுக்கு இதை பதிவிடுறேன். தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, தீர்க்கமான வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என பலரால் நம்ப